தமிழ்நாடு அரசியலில் எளிய மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக நீண்ட காலம் இருந்தது வந்து அதிமுக தான். நல்ல தலைமை இல்லை, அதுதான் பிரச்சனை. எடப்பாடியாரை சுற்றி இருக்கிறவர்கள் தான் எடப்பாடியாரை வீழ்த்துறாங்க. யார் இதெல்லாம் செய்யற? அதிமுகவை அழித்தொழிக்கக்கூடிய வேலைகளை செய்வது யார்? ஒரு புறம் வந்து நீங்கள் அதிமுகவை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான காரணி வந்து மார்ட்டின் குடும்பத்துக்கு. லாட்டரிக்காக தான் அதிமுகவை இது வந்து லாட்டரிக்காக தான் அப்படிங்கிறத தாண்டிங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார போதை, பண போதையை நிறைய சுவைத்தவர்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டா தான் விரும்பியது செய்ய முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. பொதுக்குழுவில் பெரும்பான்மை இல்லாமல் போனால் எடப்பாடியாருடைய பொறுப்பு காணாமல் போகும். அதிமுகவை புதிய தலைமை கைப்பற்றும். புதிய தலைமை அதிமுகவை வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்படுத்த வழிவகை செய்யும். பின்னாட்களில் தாவேகாவோடு அதிமுக கரைந்து போகும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் செய்தி தொடர்பாளர் கண்ணதாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக அழிவின் பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இப்போ எழுந்திருக்கு. உங்களுடைய பார்வை? இல்லை, உண்மையாகவே ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி என்னென்னா, தமிழ்நாடு அரசியலில் எளிய மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக நீண்ட காலம் இருந்தது வந்து அதிமுக தான். நீங்கள் வந்து திமுகவிடம் கருத்தியல் இருந்தது, அதிமுகவிடம் கருத்தியல் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவினரை வந்து எளிய மக்களால் வந்து ரொம்ப எளிமையாக அணுக முடியும். அது வந்து அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி. நான் என்னுடைய அனுபவத்திலே நிறைய விஷயம், அவர்கள் வந்து ஒரு மன்னர்கள் தான். அவங்க வந்து குறிநில மன்னர்கள் தான். நீங்கள் அவர்களாம் வந்து ஒருபோதும் அவங்க யாரையும் மதிச்சதே கிடையாது. விஜய் அவர்கள் அதை வந்து நீங்கள் இனிமேல் தான், அப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. இன்னும் 6 மாதங்கள் ஆகலாம், இன்னும் 1 ஆண்டுகள் போகட்டும். அதன் பிறகு இங்கே மக்கள் பிரச்சனைகள் வெடிக்கும் போது இவர் மக்களுக்கானவராக நிற்கிறாரா அப்படிங்கிறது அப்போ பார்ப்போம். இப்போ எதுவும் பிரச்சனைக்கு வரல. அதிமுக வந்து எல்லாருமே எளிமையாக அணுகக்கூடிய தலைவர்களாக இருந்தாங்க, அதனால அழிஞ்சு போச்சு அப்படின்னு வாதம் இல்லை. அதனால தான் அது அழியக்கூடாது என்று எங்களை போன்றவர்கள் நினைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது அழிந்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த கட்சியோடைய நிலைத்த தலைமை இல்லாதது. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அவர்கள் நல்ல தலைமை தானே. இல்லை, அதுதான் பிரச்சனை. எடப்பாடியாரை சுற்றி இருக்கிறவர்கள் தான் எடப்பாடியாரை வீழ்த்துறாங்க. நீங்க எடப்பாடியாரை தூக்கி பிடித்தவர் தான் சி.வி. சண்முகம். அப்ப அதிமுக எடப்பாடியாருக்கு முன்னாடி தலைமை ஏற்றவங்கள எடப்பாடியார் வீழ்த்தினார்ல. டிடிவி தினகரனா இருக்கட்டும், சசிகலா இருக்கட்டும். அதுதான் நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அங்க வீழ்த்தக்கூடிய தலைமைகள் தான் எல்லாம் இருக்கிறாங்களே என்று இப்படி புரிஞ்சுக்கலாமா? எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்னாடி யாருக்கு என்ன செஞ்சாரோ அதுதான் தனக்கு நடக்குது, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அது அவருக்கு நடக்கிற துரோகமா, அவர் செய்த துரோகம்ன்றதை தாண்டி எங்களை போன்றவர்களுடைய ஒரு வருத்தம் என்னன்னா, இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் அதிமுகவின் வெற்றிடத்தை யார் நிரப்ப போறாங்க? அதிமுக வெற்றிடம் அதிமுக இல்லாமல் போக போகுது. அதை நோக்கி தான் அதிமுக போயிட்டு இருக்கு. அதிமுக காணாமல் போவதற்கான அறிகுறி தான் நீங்க அதிமுகவை உறுதியாக அழிப்பதற்கான வேலைகளை தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அரசியல் சூழல் நமக்கு உணர்த்துது. யார் இதெல்லாம் செய்யற? அதிமுகவை அழித்தொழிக்கக்கூடிய வேலைகளை செய்வது யார்? ஒரு புறம் வந்து நீங்கள் அதிமுகவை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான காரணி வந்து மார்ட்டின் குடும்பத்துக்கு இருக்குது. நீங்கள் அது ஏன் இப்படி நீங்கள் அரசியல் ரீதியாக பார்க்கணும்னா, தமிழ்நாட்டில் வந்து லாட்டரி மூலமாக செல்வ செழிப்போடு இருந்த மார்ட்டின் குடும்பத்திற்கு முதல் முறையாக லாட்டரி தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா அவர்கள். அதற்கு பின்னாடி தலைவர் வேல்முருகனுடைய சட்டமன்ற பணிகள் இருந்ததெல்லாம் நாங்கள் பல முறை பேசியிருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி அதை ஏற்றுக்கொண்டு ஒருவர் நடைமுறைப்படுத்த ஒரு மனசு வேணும். யார் வேணுமோ கோரிக்கை வைக்கலாம். அதை ஏற்று மக்கள் பிரச்சனைக்காக அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், அந்த தைரியம் வேண்டும். அதை வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து சிறப்பாக செஞ்சாங்க. அவருடைய ஆட்சியில் தான் முதல் முறையாக ஏழை எளிய மக்களுடைய தாலியை அறுத்து கொண்டிருந்த அந்த லாட்டரியின் மீதான தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த பழிவாங்கக்கூடிய வேலையை தான் இன்றைக்கி வந்து மார்ட்டின் குடும்பம் அதிமுகவிற்குள் நுழைந்து செய்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்துக்கிட்டு. இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு இல்லை, இன்னைக்கு நீங்கள் அதிமுகவில் நடக்கக்கூடிய அத்தனை பிளவுகளுக்கு பின்னாலும் மார்ட்டினின் குடும்பம் இருந்துகிட்டு இருக்கு. அதில் நீங்கள் லீமா ரோஸ் போன்றவர்களுடைய அரசியல் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். அவர்கள் சொல்லி தான் சி.வி. சண்முகம் தலைமையில் 2 அணியா அதிமுக பிளவுபட்டு, அதுதான் உண்மையும் கூட. லீமா ரோஸ் தனக்கான அமைச்சர், தனக்கான அதிகாரி. லீமா ரோஸ் அவ்வளோ பேர் ஆளுதாங்க. பல ஆயிரம் கோடி சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர். இவங்க எல்லாம் இவங்களுக்கு 10 கோடி ரூபாய் எலும்பு துண்டை தூக்கி போடுவது போல போட்டால் இவங்க எல்லாம் என்ன வாய் திறந்து பேச போறாங்களா? கேள்வி இங்கே நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தாவேகா விஜய் ஆதரிக்க வேண்டும் என்று போனது காரணம் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்க போதா? மிஞ்சி போன 4 பேருக்கு அமைச்சர் பதவியே 25 பேர் போகிறாங்க. மற்ற அனைவருக்கும் பேரம் பேசப்பட்டது. மற்ற அனைவருக்கும் செட்டில் செய்ய வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் செஞ்சுட்டாங்க. யார் செய்வாங்க? வேலுமணி செய்வாரா? சார், யார் பேரம் பேசுனா? செங்கோட்டையனா? அது வந்து ஆதவ அர்ஜுனாவா செங்கோட்டையனா என்றதை தாண்டி டிடி தினகரன் சொன்ன குற்றச்சாட்டு செங்கோட்டையன். நீங்க சொல்றது ஆதவ அர்ஜுனா அப்படின்னு. ஆதவ அர்ஜுனாவுக்கும் பின்புலம் இருக்குல்ல. நீங்க வந்து லீமா ரோஸோடைய மருமகன், தாவேகாவுடைய அசைக்க முடியாத அதிகார மையம்.
நீங்கள் வந்து செங்கோட்டையனை விட மிகப்பெரிய அதிகார மையம் வந்து தாவேகாவில் வந்து ஒத்துக்கிறேன். ஆதவர்ஜுனா, அதில் யாருக்குமே மாற்றம் கருத்து வேண்டாம். ஒருவேளை நாளை விஜயை கூட வீழ்த்தி விட்டு அந்த இடத்தை கைப்பற்றக்கூடிய ஆளுமை வந்து நீங்கள் ஆனந்துக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிர்மல்குமாருக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த அரசியல் ஆளுமை ஆதவர், ஏன்னா அவர் வந்து சூழ்ச்சியால் வளர்ந்தவர். இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா தாவேகாவுடைய அடுத்த முதலமைச்சர் விஜய்க்கு அடுத்து கட்சியை கைப்பற்றுவாரே தவிர முதல்வர் ஆவார்னு சொல்ல வரல. மக்கள் அதை ஏற்க போகிறது கிடையாது. ஆனால் விஜயை கூட தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையானவராக ஆதவர்ஜுனா இருக்கார் சொல்கிறார். கட்சியை வந்து தன்னகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியல் தெரிந்தவராக ஆதவர்ஜுனா இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் அவருடைய மைத்துனர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுடைய பல பேட்டிகள் வந்து ஒரு சிறந்த உதாரணம். விஜய் வந்து ஆதவர்ஜுனாவிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவர் பலமுறை எச்சரிச்சுட்டு தான் இருக்காரு. ஆதவர்ஜுனாவுடைய மைத்தினர் சார்லஸ் வந்து ஆதவர்ஜுனா எதிர்க்கிறாரு. ஆனால் சார்லஸோட அம்மா ஆதவர்ஜுனாவோட அத்தை லீமாரோஸ் வந்து ஆதவர்ஜுனாவை ஆதரிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து லீமாரோஸுக்கு அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்கிற ஒரு வெறி இருக்கு. ஏற்கனவே அவங்க வந்து பண போதையில் வந்து மிதந்து கொண்டிருக்காங்க. பணத்துக்கு தடுக்க முடியும்ல? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலுக்குள் சார்லஸுக்கு இடம் கிடையாது. லீமாரோஸுக்கு ஒரு அதிகார போதை வந்துச்சுன்னு ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க இந்த லாட்டரி தடை சட்டம் அவங்க எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் லாட்டரி தடை விதிக்கும் போது எதிர்த்து பேச முடியாமல் போனது காரணம் இந்த அதிகாரம் அவங்க கையில் இல்லை. அந்த அதிகாரத்தை மீண்டும் நாம் பெற்றுக்கொண்டால் நாம் என்ன நினைச்சாலும் அது ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற அந்த வெறி. தடுத்ததால் அதிமுகவை மாற்றின் குடும்பம் அளிக்குது. அது ஒரு மிக முக்கியமான காரணம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அது பழிவாங்கும் நடவடிக்கை மாதிரி எனக்கு தெரியல. நீங்க வைக்கக்கூடிய அபாண்டமான குற்றச்சாட்டு. அதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தான் ஆட்சிக்கு வந்தால் தான் விரும்பியதை செய்ய முடியும், தான் அதிகாரத்திற்கு வந்தால் தனக்கு ஆனதை. எப்படி லாட்டரி உள்ள வரும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் நினைக்கக்கூடிய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் இப்போ ஆதவர்ஜுனா நினைப்பதை செய்யக்கூடிய இடத்துல தான் ஆதவர்ஜுனா இருக்கிறாரு. நீங்க லாட்டரி தான் கிடையாது, நீங்க லாட்டரி தான் அவர்களுக்கான சோர்ஸ் கிடையாது. லாட்டரி மீண்டும் வருவதற்கு விஜய் ஏற்றுக்கொள்வார். அது நீங்க நேரடியாக லாட்டரி கொண்டு வர்றதுன்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து மறைமுகமாக லாட்டரி விற்பனை நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் கொங்கு மண்டலங்களில் போறவங்களுக்கு நல்லா தெரியும். கோவை, ஈரோடு போன்ற மாவட்டங்களில் இன்னைக்கும் லாட்டரியால் தினசரி பல உயிர்கள் போயிட்டு தான் இருக்கு. அதை குறைந்தபட்சம் கண்டுக்காம போனாலே போதும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணமாக இருக்கும். அதே முதல்வர் கண்டுக்காம போனாலே போதும். அவர் வந்து வெளிப்படையாக லாட்டரிக்கு தடை நீக்கிறாரு, அதெல்லாம் அப்பாற்பட்டது. நான் வந்து லாட்டரி கள்ளச்சந்தையில் ஓட்டுறேன், நீ கண்டுக்காத அப்படிங்கிற அந்த டீலிங் போதுமானதாக தான் இன்றைக்கி அவங்களுக்கு இருக்குது. லாட்டரிக்காக தான் அதிமுகவை இது வந்து லாட்டரிக்காக தான் அப்படிங்கிறத தாண்டிங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார போதை, பண போதையை நிறைய சுவைத்தவர்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டால் தான் விரும்பியது செய்ய முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிங்கிறதோடைய வெளிப்பாடாக தான் இந்த வந்து அதிமுக நடக்கக்கூடிய இந்த மோதலை நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து எடப்பாடியார் செய்த மிகப்பெரிய தவறு லீமாரோஸை வந்து கட்சிக்குள் இணைத்தது. பாரிவேந்தரிடம் இருந்து சமீபத்தில் தான் விளங்கினாங்க. ஐஜேகேவுடைய மாநில பொறுப்பில் இருந்தவர் தான் லீமாரோஸ் அவர்கள். அவர் வந்து சமீபத்தில் தான் அதிமுகவுக்கு வந்தாங்க. வந்த உடனே அவர் வந்து ஒரு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னணியே கிட்டத்தட்ட பல நூறு கோடிகள் வந்து எடப்பாடியாருக்கு கைமாறியதாக அப்போவே பேசப்பட்டது. லீமாரோஸ் வந்து பல நூறு கோடிகளை வந்து எடப்பாடியார் கொடுத்ததோட பல சட்டமன்ற தொகுதியிலுடைய தேர்தல் செலவுகளை வந்து லீமாரோஸ் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. இன்றைக்கி அது வந்து உண்மை அப்படிங்கிறத நம்ம வந்து உணரக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவுடைய சூழல் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி சிவி சண்முகம் போன்றவர்கள் ஏன் பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட பின்னணி என்னென்னா, பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் 25 லட்சம் ரூபாய் அளவிற்கு லீமாரோஸால் பேரம் பேசப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினருக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக பொதுக்குழுவில் வாக்களித்தால் ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினர்களும் 25 லட்சம் வரைக்கும் நாங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து சொகுசாக வாழ முடியும் அப்படிங்கிற அந்த ஆசை வார்த்தைகள் அங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு பேச்சு இருந்துக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி தான் அவங்க வந்து பொதுக்குழுவுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்குறோம். பொதுக்குழு கூட்டப்பட்டால் எடப்பாடி அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? பொதுக்குழுவில் பெரும்பான்மை இல்லாமல் போனால் எடப்பாடியாருடைய பொறுப்பு காணாமல் போகும். அதிமுகவை புதிய தலைமை கைப்பற்றும். புதிய தலைமை அதிமுகவை வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்படுத்த வழிவகை செய்யும். பின்னாட்களில் தாவேகாவோட அதிமுக கரைந்து போகும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து அதிமுக தனித்தன்மை இழந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அதிமுகவே இல்லாமல் தான் போகும். நீங்கள் அதிமுக தாவேகா இணைப்பு அப்படிங்கிறது பிறகு நீங்கள் அதிமுகவை ஏன் மக்கள் ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? தாவேகாவை நேரடியாக ஆதரிச்சுட்டு போகிறாங்க. அதனால் வந்து பொதுக்குழுவை கூட்டுவதன் மூலமாக எடப்பாடியாருக்கு நேரடியாக இப்போ நீங்கள் வந்து சிவி சண்முகத்தோடைய ஒரு பேச்சில் நீங்கள் வந்து எடப்பாடியார் பயப்பட தேவையில்ல, அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்கும்னு அவர் சொல்லக்கூடிய அவர் வந்து மிரட்டக்கூடிய இடத்துல இருக்கார். உன் பொறுப்பு போயிடாது பொதுக்குழு கூட்டுன்றாரு. அப்போ எந்த அடிப்படையில் அவர் வந்து இவ்வளோ தைரியமாக பொதுக்குழுவை கூட்ட சொல்கிறாருன்னா, ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் நாங்கள் பேரம் பேசி வச்சிருக்கிறோம், பொதுக்குழுவை கூட்டினால் உன்னை வந்து பதவியிலிருந்து எடுத்துரும் அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக மிரட்டக்கூடிய வகையில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இது எடப்பாடியாருக்கு தெரிந்ததோடைய விளைவாக தான் அவர் வந்து ஒரு பக்கம் பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம் என்று கடிதம் வாங்கிட்டு இருக்காரு. இது வந்து அதிமுக வரலாற்றில் இது புதுசு.
எப்போதும் பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று தான் கடிதம் வாங்குவாங்க. முதல் முறையாக பொதுக்குழுவை கூட்டக்கூடாது என்று எடப்பாடியார் தரப்பு கடிதம் வாங்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டு. ஒருவேளை அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டப்பட்டு சி.வி. சண்முகம் அவர்கள் நினைப்பது போல அதிமுக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டு இன்னொரு தலைமையிடம் அந்த அதிமுக ஒப்படைக்கப்பட்டால் அந்த புதிய தலைமையை அது சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், எஸ்.பி. வேலுமணியாக இருக்கட்டும், லீமாரோஸாக இருக்கட்டும், வாட்டவர் யாரை வேணாலும் இருக்கட்டும், அப்படிப்பட்ட புதிய தலைவரை பொதுச் செயலாளர் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தொண்டர்களை பற்றி யார் கவலைப்பட்டிருக்காங்க? அதிமுகவில் வந்து சமீப காலமாக அம்மையாருக்கு பிறகு. ஆனால் ரெட்டலை யார் வசம் இருக்கிறதோ அவர் தானே அதிமுக. நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன் தானே சொல்லக்கூடிய அதே ரெட்டையிலேயே தான் நீங்கள் வந்து மக்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு தோற்கடிச்சிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. அதனால வந்து மக்கள் சொல்லக்கூடியது என்ன, ரெட்டாலிக்கு ஓட்டு போட்டேன் அப்படிம்பாங்க தவிர நான் எடப்பாடிக்கு ஓட்டு போட்டேன் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்றாங்க? எம்ஜிஆருடைய ரெட்டலையா பார்க்குறாங்க. அது வந்து அந்த குறைந்தபட்ச வாக்கு வங்கி இருக்கலாம். அது ஒரு 8 விழுக்காடு ஆகலாம், 10 விழுக்காடு இருக்கலாம். அது வெற்றிக்கான வாக்காக மாறுமா? அதான் கேள்வி. இப்போ இந்த தேர்தலில் அதிமுக கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கு. பல தொகுதிகளில் வைப்பு தொகை டெபாசிட் இழந்திருக்கு. நீங்கள் ராயபுரம் ஜெயக்குமார் போன்றவர்கள் சிறந்த உதாரணம். அப்போ அதிமுக இந்த தேர்தலே கரைஞ்சி போயிருக்கு. இன்னும் நீங்கள் கூடுதலாக தலைமை மாற்றம் உருவாகி அது தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு பின் தாவேகா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுக்கும் போது அதிமுகவுடைய தனித்தன்மை இல்லாமலே போயிடும். நீங்கள் அவர்களுடைய ஆட்சி அந்த அதிகாரத்துக்காக இவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்களை வந்து அடமானம் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது அதிமுக ரெண்டாக உடைய போது பிளவுபட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். எடப்பாடி என்ன ஆவார்? எடப்பாடியார் வேணுமா ஒரு போட்டி அதிமுக தொடங்குவார். வேறு என்ன பண்ண முடியும்? அதுதான் செய்ய முடியும். எப்படி ஓபிஎஸ் சில காலம் வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நடத்தினாரோ அது மாதிரி அவர் நடத்தலாம். அல்லது அவருக்கு சாதகமான ஏதேனும் ஒரு கட்சியில் அவர் போய் தன்னை ஓபிஎஸ் நீண்ட காலம் போராடி பார்த்து தானே திமுகவுக்கு போனார். எப்படியாவது அதிமுகவை கைப்பற்றி விடுவோம், அந்த பொறுப்புக்கு மறுபடியும் நம்ம வந்துடுவோம் நீண்ட காலம் ஒரு போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டம் வந்து கை கொடுக்காதோடைய விளைவு கடைசியாக திமுகவுக்கு போன மாதிரி அவரும் கூட வேறு ஏதாவது ஒரு கட்சியில் போய் கரைந்து போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னும் அடுத்தடுத்து என்ன மாதிரியான நகர்வுகளில் என்ன மாதிரியான விஷயங்களை நோக்கி அதிமுக செல்லும்? அதான் இப்போ கேள்வி என்னென்னா அதிமுகவை யார் கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிறதான் எல்லாருமே கவனத்தில் இருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய கணிப்பின் அடிப்படையில் எடப்பாடி அதற்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எடுத்திருக்கிறதா, அது தொண்டர்கள் எடுத்திருக்கிறார்களா அப்படிங்கிறது இல்லை. மூத்த தலைவர்கள் அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் பேரம் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பேர வலிமை யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவர்கள் கையில் அதிமுக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எடப்பாடி கையை விட்டு போகிறது அதிமுக இன்றைய நிலையில் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். எடப்பாடி வீக் ஆகிட்டார். எடப்பாடியார் வீக் ஆகலை. எடப்பாடியாரை விட பணபலம் அதிகமானவராக லீமாரோஸ் போன்றவர்கள் இருக்கிறாங்க. எடப்பாடியார் தொண்டர்களுடைய பலம் இன்றைக்கு எடப்பாடியாருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கு சமீப காலமாக இந்த பிரச்சனையில் வந்து அதிகப்படியான தொண்டர்களுடைய ஆதரவு எடப்பாடியாருக்கு இருப்பதை அவர் வந்து காட்டியிருக்கிறாரு. ஆனால் அந்த கட்சி தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் இந்த பொதுக்குழு செயற்குழு போன்றவர்களோ மூத்த தலைவர்கள் போன்றவர்கள் இன்றைக்கி செம்மலை போன்றவர்கள் பதவி விலகினதாக இருக்கட்டும், இன்னும் பலருடைய நாள்தோறும் பேட்டிகள் கொடுக்குற பல விஷயங்கள் பார்க்கும்போது பலரும் விலை பேசப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய பதவி சுகத்திற்காக அவர்களுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கைக்காக அதிமுகவை வந்து பலி கொடுக்க அவங்க தயாராகிட்டாங்க. அதனால் வந்து எடப்பாடியார் வீழ்த்தப்படலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் அதிமுக எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன ஆக போகிறார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலில் முன் வச்சுருக்கீங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக தொண்டர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.